ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம். அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவ ஆகம குருகுலம், சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9850983730. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, நவகிரகங்களில் 9 கிரகங்களில் நவகிரகம்தான் உலகத்தை இயக்கும். அதனுடைய இயக்கத்தின் பிரகாரம் தான் நம்ம ஒவ்வொரு ஜீவராசியினுடைய அன்றாட வாழ்க்கையும் அன்றாட செயல்களுமே நிர்ணயிக்கப்படும். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கணுங்கிறது கிரகத்தினுடைய அமைப்பில் தான் நடக்கும், யாராக இருந்தாலுமே. அதில் பார்த்திங்கன்னா 9 கிரகங்களில் மிகவும் முக்கியமாக கருதக்கூடிய கிரகம், எல்லாரும் பயப்படக்கூடிய, இப்போது ஜாதகம் பார்க்க என்கிட்ட வருவாங்க, நவகிரகங்கள் பேர் தெரியுமான்னு கேட்டோன்னே அவன் மற்ற 8 கிரகம் யாருக்கும் தெரியாது. சனீஸ்வரன் அப்படின்னு தான் சொல்லுவான், சனி பகவான் தான் தெரியும் நிறைய பேருக்கு. காரணம், அவருடைய தாக்கங்கள் நம்மளை அதிகமாக பாதிக்கப்பட வைப்பார். அதுவும் போக அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான். சந்திர பகவான் எடுத்துட்டிங்கன்னா வெறும் 2.5 நாள் குறுக்கா பயிற்சி அவர். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி. அப்போ நல்ல இடங்களில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது அவரை மாதிரி நன்மையை தரக்கூடிய கிரகமும் எதுவும் கிடையாது. அதே சமயம் கெட்ட இடங்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது பல ஜோதிடர்களுக்கே தெரியாத விஷயம். இந்த 12 ராசிகளில் 3 பேருக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவார், மீதி 9 பேருக்கு நல்லதே பண்ண மாட்டார். நீங்கள் தலைகையிலாக நின்னாலும் சரி, 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், 3, 6, 11 இதுக்கு மட்டும்தான் சனி நல்லது, மீதி எல்லாருக்குமே கெடுதல் பண்ணுவார். அப்பேற்பட்ட சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரமும் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் அமர்ந்து வீட்டில் சனி பகவானுடைய ஆலயத்தினுடைய பெயர்ச்சியும் வருகின்ற 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை 8:30 அளவிலே கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அது சமயம் 12 ராசிகளுக்கும் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு என்னென்ன நன்மை தீமைகள் எப்படி இருக்க போகிறது, யார் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 3 பேருக்கு தான் நல்லா இருக்குது, பொதுவாக முதல்ல சொல்லிடுறேன். மீதி இருக்கிறவங்களுக்கு சொந்த ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்லபடியாக இருக்கும், இல்லைங்கும்போது கஷ்டங்கள் தானே. அதனால் சொந்த ஜாதகம் பார்த்து அதில் நல்லா இருந்ததுன்னா கவலையப்பட வேண்டாம். வாங்க நம்ம 12 ராசிகளுக்கும் வரக்கூடிய 2.5 ஆண்டுகளில் என்னென்ன நன்மை தீமைகளை சனி பகவான் செய்கிறாருங்கிறத விரிவாக பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு வருகின்ற 6/3/2026 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி, அதாவது சில பஞ்சாங்கங்கள் அடிப்படையில், சில ஆலயங்களினுடைய அடிப்படையில் நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி. சனி பகவானாகப்பட்டவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். அது சமயம் உங்கள் ராசியில் இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனியாக இருந்த சனி, ஜென்மச்சனிங்கிறது தான் சனியினுடைய ஹையஸ்ட் கெடுதல், நல்லா தெரிஞ்சுக்கணும். தலைமையிலே வந்து கோர்றது, மற்றதெல்லாம் அது கம்மியாக பர்சன்டேஜ் கம்மி தான். ஜென்மச்சனிங்கும் பொழுது சனியினுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். அப்போது இவ்வளோ நாளாக உங்கள் கும்பத்திலே இருந்து பலவிதமான துன்பம் துயரங்களை கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் விவரிக்க விரும்பலை, கஷ்டங்களில் இருந்தீங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார். குடும்பம், வாக்கு, தனம், குடும்பத்தில் பிரச்சனைகள். இப்போ ஒன்றும் நல்லது பண்ணல வந்தும் கூட இன்னும் 7.5 சனி இருக்குது. உங்களுக்கு ஒரே ஒரு அனுகூலம் என்னென்னா, கும்பத்துக்கு ராசிநாதன் சனி பகவான், அவருடைய வீடு. அதனால் வேகமாக விழுகிற அடி முல்லா தட்டுறார், வேகமாக அடித்தா நீங்களே தாங்க மாட்டேங்க. அப்போது இருந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனைகள், குடும்பஸ்தானத்துக்கே 2ஆம் இடத்துக்கு வரார். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள், பிரிவுகள், சண்டைகள், சச்சரவுகள், நிம்மதி இல்லாத வாழ்க்கை. எத்தனை சம்பாதிச்சாலும் வீட்டுக்கு போனால் தான் ஒருத்தர் நிம்மதி. அந்த மாதிரி குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் பண்ணுவார். வாக்கு, தேவையில்லாத பேச்சு, வாக்குச்சண்டை, வாக்குஸ்தானம் 2ஆம் இடம்ங்கிறது.
தேவையில்லாத எல்லாத்துக்கும் எல்லாம் செஞ்சுட்டு வாயை வெட்ட வேண்டியது வாயினால் வாங்கி கட்டிக்க வேண்டிய வாயினால் அனுபவிக்கிறது. அப்போது வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால என்ன பேசினாலும் மற்றவர்களுக்கு இது கெடுதலாக தான் தெரியும். மூன்றாவது, அதாவது குடும்பம், வாக்கு, தனம், பொருளாதார வீழ்ச்சி இருக்கிறதெல்லாம் அடமானம் வைக்கணும். தேவையில்லாத விரயங்கள், யாரோ ஒருத்தருக்கு மருத்துவ செலவு குடும்பத்தில் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா குடும்பஸ்தானத்திலையும் சனி, வாக்குஸ்தானத்திலையும் சனி, பொருளாதார ரீதியாகவும் சனி. இப்போ கண்டிப்பாக சனி பகவான்கிறவர் உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கிறதுனால இவ்வளவு நன்மை. ஏதோ ஓரளவு ஓட்டுறீங்க. இல்லைங்கிற பட்சத்தில் அடிமட்டத்தில் தான் இருக்கணும். 7.5 சனி கடைசி 2.5 வருஷம். இதற்கும் சொந்த ஜாதகம் பார்க்கணும். சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் நமக்கு சாதகமாக இருந்தால் மட்டும் தப்பிக்கலாம். இல்லைங்கிற பட்சத்தில் நான் சொன்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது நடந்தே தீரும். அதனால் கும்பராசி நேயர்கள் இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு முறை சொந்த ஜாதகத்தையும் பார்த்து வாரம் ஒரு முறை சனி பகவானை தரிசனம் செய்து ஊனமுற்றோர் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்து வந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து விலகலாம் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.